முதல்ல தங்கத்தினுடைய பயணம் எப்படி இருந்ததுங்கிறது என்னென்ன காரணங்களால் ஏறினது அதை முதல்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன காரணத்தினால ஏறுனது? கடந்த ஒரு 3-4 ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்றாங்க. ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்றாங்க. அது வந்து அவருடைய செயல்பாடுகள், நேரடியாக சொன்னா அவருடைய செயல்பாடுகள். பட் செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒரு செய்திகளுமே வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு தாக்கக்கூடிய வகையில தான் வந்து அது அவருடைய செயல்கள் இருந்தது. முதல்ல எக்கானமியை பற்றி பார்க்கும்போது எக்கானமியில் எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் தடைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் வந்து இந்த தங்கத்தின் மீது ஒரு கவனம் திரும்புகிறது. ஸோ இதில் என்னென்ன இந்த மாதிரி இந்த கடந்த 3 வருட காலங்களாக தொடர்ந்து ஏதோ ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸு, ஏதோ ஒரு வார், இப்போ நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், காசா போர் ஆகட்டும், இல்லை ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த 3 ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே இருந்தது. இந்த 3 காரணங்களுக்காக என்ன அதுக்கு அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அதனுடைய இம்மீடியட் ரியாக்ஷன்ஸ் என்ன நடந்ததுன்னா, மத்திய வங்கிகள்லாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது கையில் எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அந்நிய செலாவணியாக டாலர் வச்சிருக்காங்க, யூஎஸ் டாலர் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ யூஎஸ் டாலர் வச்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். நாளைக்கு அவங்க பண்ற ஒரு செயல்களுமே வந்து நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு வீழ்ச்சியை அவங்க சந்திக்கலான்னு ஒரு மற்ற நாடுகள், அமெரிக்காவை தவிர உலக அளவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, டாலருக்கு நிகராக தங்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து முத ஆரம்பம். 2022 பாத்தீங்கன்னா மத்திய வங்கிகளுடைய பங்களிப்பு, அதாவது அவங்களுடைய கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 77 மெட்ரிக் டன் தான். ஆனா அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகரித்து கிட்டத்தட்ட 360 340 கிட்டத்தட்ட 400 மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக துருக்கி ஆகட்டும் எல்லா நாடுகளுமே வந்து தங்கம் தான் ஆல்டர்னேட் அசெட்ங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் சப்ளை கம்மியா இருக்கு, ஒரு பக்கம் சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஒரே நேரத்தில் இப்போ ஒரு வருஷமும் ஒரு நாடுகளா வாங்கிட்டு இருந்தாக்கா இந்த அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் தெரியாது. இப்போ அட் ஏ டைம் எல்லாரும் போய் ஒரு கடையில போய் நம்ம நின்னாக்கா அந்த பொருள் விற்கிறவர் என்ன சொல்லுவாரு, நிறைய டிமாண்ட் இருக்குப்பா, விலை ஏத்திடலாம்பா அப்படின்னு தான் அவர் நினைப்பார். கரெக்ட். ஸோ அதே பாலிசியில வரும்போது உங்களுக்கு சப்ளை கம்மியா இருக்கு, வரத்து கம்மியா இருக்கு, உற்பத்தி கம்மியா இருக்கும்போது நிச்சயமாக டிமாண்ட் தேவை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை ஏற்றம். இது வந்து இந்த கடந்த சில ஆண்டுகளா நடந்தது.